அக்கறையெல்லாம் இல்லை, இது மக்களை பழக்கப்படுத்துவது. அதை விடுங்க சார், நம்மளுக்கு 1000 படிப்பு இருக்கு சார், இன்ஜினியரிங் இருக்கு, எக்கனாமிக்ஸ் இருக்கு, பிசிக்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மத்தியில நீட்ன்ற ஆஸ்பிரேஷனே இல்லாம, நீட்ன்றதை விட மெடிசின்ற ஆஸ்பிரேஷனே இருக்கக்கூடாது பிள்ளைங்கள்ட்ட. இதுதான் பாஜக விரும்புவது. தமிழ்நாடு மருத்துவத்துறையில முன்னேறியதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் மார்க் எடுப்பேன் எடுக்க மாட்டேன்றது 2ஆம் பட்சம். ஆனா எனக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். என்ன? நான் டாக்டர் ஆகணுன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கும், நான் கலெக்டர் ஆகணுன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கும். அந்த ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய 100 பேர்ல 2 பேர் கிளிக் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவன் ஒரு நல்ல மருத்துவரா மாறுவான், 1000 பேருக்கு நல்ல மருத்துவத்தை கொண்டு வந்து சேர்ப்பான். கைராசி டாக்டர்னு ஒருத்தர் சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம்? அவர் என்ன கையில எதுவும் மருந்து தடவி வச்சிருக்கிறாரா, வசிய மருந்து வச்சிருக்கிறாரா? அவரு அந்த சமூகத்தை தெரிந்து வந்தவர். அவரும் நம்மள மாதிரியே ஒரு சிலம்போர்ட்ல இருந்து வந்திருப்பார், அவரும் நம்மள மாதிரியே ஒரு சேரியில இருந்து வந்திருப்பார், அவரும் நம்மள மாதிரியே மழை வெஞ்சா தண்ணி நாத்தம் அடிக்கிற ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பார். அவருக்கு தெரியும் இந்த காலத்துல என்ன நோய் பரவும், இதுக்கு என்ன மாத்திரை போடணும்ன்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் கொடுக்குறாரு, உடனே சரியாகுது, நம்ம அவருக்கு கைராசி மருத்துவர்னு பேர் வைக்கிறோம். அப்ப இனி கைராசி மருத்துவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன் இருக்க மாட்டார்கள்? உங்கள் வீட்டு பிள்ளைகள் யாருமே உங்களுக்கு மருத்துவம் பார்க்க இருக்க மாட்டார்கள் என்றால் கைராசியும் இருக்காது, மருத்துவமும் இருக்காது.